ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் மீனோட ஷேப்லேயே ஒரு மல்டிபர்பஸ் ட்ரே எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீனோட ஷேப்லேயே வந்துட்டு ஒரு கூடை பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். சரி, இந்த மாதிரி பின்னி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. இந்த கூடை பின்னுறதுக்கு ஃபுல்லாக நமக்கு 1 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இது ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்குது. இதை விட குட்டியாக நீங்கள் பின்னி நவராத்திரி சீசனில் வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஆர்டருக்கு நீங்கள் பின்னியும் கொடுக்கலாம். மினி ஃபிஷ் ட்ரே எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் மாடல்லையே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கூடை மாதிரியும் போட்டிருக்கேன். இதை விட இப்போ கொஞ்சம் பெருசாக பாக்ஸ் நாட்டில் பின்னி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இதையும் பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி பாருங்கள், ஃபிஷ் மாடல்லையே ஒரு குட்டி கீ செயின் மீதமான ஒயரில் இந்த மாதிரி கீ செயின் பின்னி நீங்கள் சேலும் பண்ணலாம், இல்லை நீங்களே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஃபிஷ் மாடல் ட்ரே எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ரே பின்னுறதுக்கு 13 ஒயர் 3 அடியில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 4 ஒயர் மட்டும் 3.25 அடியில் கட் பண்ணிக்கோங்க. 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம ஒயரை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு சைடில் 1.25 அடி விட போகிறோம். நம்ம சைடு வால் வந்துட்டு 8 ரவுண்டு தான் போட போகிறோம். உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். இப்போது இப்படி மடிச்சிக்கலாம். இப்படி மடிக்கும் போது 1.25 அடி முன்பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிறது பின்பக்கமாகவும் மடித்து இப்படி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 3 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர். இந்த ஒயரை வச்சு இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு மீனோட பாடி பின்னலாம், அதுக்கப்புறம் மீனோட வால் பின்னி ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிறது 1.25 அடி ஒயர், ரைட் சைடு இருக்கிறது ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி 2வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். 13 ஒயர் கட் பண்ணியிருந்தோம் 3 அடியில். அதில் ஃபஸ்ட்டு 9 ஒயரை மட்டும் எடுத்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பின்ன போகிறோம். நார்மலாக நம்ம ஒரு கூடைக்கு எப்படி நம்ம பேஸ் பின்னுவோம், அதே மாதிரி பின்ன போகிறோம். இப்போ 2வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறோம். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. பிகினருக்காக இன்னும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். சேம் இதே மாதிரியே இன்னும் 5 ஒயர் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் ரன்னிங் ஒயரில் கட் பண்ண ஒயர்ஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 9 ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா 1.25 அடி ஒயர், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை, சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் 4 வரிசை நம்ம பின்ன போகிறோம். பேஸ் வந்துட்டு நம்ம ஸ்கொயராக பின்ன போகிறோம். இது வந்துட்டு மீனோட பாடி. அதுக்கப்புறம் வால் நம்ம தனியாக பின்னுவோம். தனியாக பின்னி நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி சைடு வால் பின்னிடுவோம். அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ஒயரை விட்டுருங்க. ஒயரை விட்டு இந்த இடத்துல 2வது லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மாதிரி தான் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டுகிட்டே வரணும். நாட் போட்டுகிட்டே வந்துட்டு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயராலேருந்து கட் பண்ணணும். நம்ம நார்மல் கூடைக்கு எப்படி பேஸ் போடுவோம் அதே மாதிரி தான் பின்னணும். ஓகேவா? இடையில இருக்கிற ஈஸியான ஸ்டெப்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். அப்போ நம்ம வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் பாருங்கள் 1.25 அடி ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கூட போடும்போது பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் வச்சு நிறைய முறுக்கள் வரும். இந்த மாதிரி முறுக்களை எப்படி நம்ம சரி செஞ்சுட்டு பின்னுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஆல் டைப் நாட்ஸ் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போது இந்த ஃபஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4 வரிசை, சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 4 வரிசை, டோட்டலாக நம்ம 9 வரிசை போட போகிறோம். அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது 2வது வரிசை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு ஒரு முறை காமிச்சிடுறேன். இப்போ லெஃப்ட் சைடு விட்ட அளவுக்கு அதே அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயர் எப்படி மடிக்கணும், ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும், ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயராலேருந்து கட் பண்ணணும். அவ்வளோதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது வரிசை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயர் அளந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 வரிசை பின்னிருக்கோம் சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில். இன்னும் 2 வரிசை இதே மாதிரி பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இப்படி திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு சென்டரில் இருந்து இந்த பக்கத்தில் நம்ம 4 வரிசை பின்ன போகிறோம். சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடையாளத்துக்கு நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இந்த சென்டரில் முடி, இதை இப்போ நம்ம பிரித்து விட்டுடலாம். இப்போ நம்ம டோட்டலாக 9 வரிசை பின்னி இருக்கும். இப்போ பேஸ் நமக்கு ஸ்கொயராக வந்திருக்கு. இப்போ மீனோட உடம்பு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து மீனோட வால் நம்ம பின்ன போகிறோம். இந்த வால் பின்னுறதுக்கு 4 ஒயர் 3.25 அடியில் இருக்கும். இன்னொரு 4 ஒயர் 3.5 அடியில் இருக்கும். கரெக்டாக அதில் ஃபஸ்ட்டு நம்ம 3.25 அடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஒயர் எடுத்துக்கலாம். கம்மியான அளவில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயர் எடுத்திருக்கோம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை சைட் வால் போடுறதுக்காக எப்பவும் போல் 1.25 அடி இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம். அளந்துட்டு எப்பவும் போல் தான் இப்படி மடிக்கும் போது சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிறத பின் பக்கமாகவும் மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் 3.25 அடி ஒயர். எப்பவும் போல் இங்கே வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போடுறோம். மீனோட வால் வந்துட்டு நம்ம நார்மலாக ஹார்ட் ஷேப்பில் ட்ரே போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு 1.25 அடி ஒயர் இருக்கும். ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். எப்பவும் போல் கட் பண்ண ஒயர் இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி 3.25 அடி ஒயரை 4 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஹார்ட் ஷேப்பில் ட்ரேலாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டும் வீடியோஸ் போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். மூணேகால் அடியில் கட் பண்ண 4 ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 3 அடியில் இன்னும் 4 ஒயர் இருக்கும் இல்லையா அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹார்ட் ஷேப் அந்த ஷேப் வரத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா மேல் பக்கத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1/4 அடி ஒயரை எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம பின்ன போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ கீழ் பக்கத்தில் அதே அளவுக்கு இந்த கட் பண்ண ஒயரை இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சு இப்படி மடிக்கிறேன். இப்போ பெரிய பக்கம் பின் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். 1/4 அடி எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ எப்பவும் போல் நம்ம நாட் போடுறோம். அவ்வளோதான். இப்போ மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1/4 அடி ஒயர் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஹார்ட்டோட நம்ம ஷேப்புக்காக இன்னும் கொஞ்சம் நம்ம பின்ன போகிறோம். இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ சரியாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னும் 3 ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிசமமாக வச்சு மடித்து நம்ம போட்டோம்னாக்கா சரியாக வராது. அதனால் கீழ்ப்பக்கம் இருக்கிற அதே அளவுக்கு ஒயர் அளந்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி 3வது ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 3வது ஒயரை கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா அதே அளவுக்கு ஒயர் அளந்து இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ 3வது ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி 4வது ஒயரை ஜாயின் பண்ணணும். இந்த மீனோட வால் பின்னுறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு மீனோட வால் பின்னலாமா இல்லை அந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பின்னலாமான்னு சொல்லிட்டு எனக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பின்னி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் பின்னிக்கலாம். அந்த மாதிரி எப்படி பின்னுறதுன்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போது 4 ஒயரையும் இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 அடி ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருக்கும். ஏன் இந்த மாதிரி 4 ஒயர் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் வச்சோன்னு சொல்லிட்டு ஹார்ட்டோட அந்த ஷேப் பின்னும்போது உங்களுக்கே கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 8 ஒயரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது ரைட் சைட்லேயும் இதே மாதிரி 1.25 அடி ஒயர் அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கத்தில் ஒரு வரிசை கீழ் பக்கத்தில் 2 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கம் பேஸில் நம்ம டோட்டலாக 4 வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு விட்டு அதே அளவுக்கு ஒயர் அளந்து விட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயர் அளந்து கட் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் 1.25 அடி ஒயர் அளந்து கட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான்.
இப்போ அடுத்து இந்த சென்டர்லேருந்து இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த பக்கத்தில் 2 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் 2 வரிசை பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள் 2 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நேராக திருப்பிக்கலாம். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கிற இந்த 4 ஒயரை நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, 1/4 அடி, இதில் தான் நம்ம ஹார்ட் ஷேப்புக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா 4 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த 4 வரிசை பின்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஹார்ட் ஷேப்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதை சுற்றி நமக்கு 1/4 அடி ஒயர் இருக்கணும். 1/4 அடி ஒயர் இப்படி அளந்துக்கோங்க. அளந்து இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 4 ஒயரில் மட்டும் நாட் போடணும். இப்போது இந்த ஃபஸ்ட் ஒயரில் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி 4 ஒயர்லேயும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு எப்பவும் போல் ரைட் சைட்லேயும் 1/4 அடி ஒயர் அளந்து கட் பண்ணிடணும். இந்த ஹார்ட் ஷேப்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி நமக்கு 1/4 அடி ஒயர் இருக்கும் கூடையோட அந்த சைட் வால் போடுறதுக்காக. இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைட்லேயும் 1/4 அடி ஒயர் அளந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வரிசை போட்டு காமிச்சே இல்லையா, சேம் இதே மாதிரி இன்னும் 3 வரிசை போட போகிறோம். இந்த பக்கத்துலேயும் நமக்கு 4 வரிசை இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பிகினருக்காக இந்த ஒரு வரிசை மட்டும் பின்னி காமிக்கிறேன். இன்னும் 2 வரிசை நீங்களே பின்னிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி இது வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு ரைட் சைட்லேயும் 1/4 அடி ஒயரை கட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. அதில் இன்னும் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னும் 2 வரிசை மட்டும் பின்னணும். அந்த 2 வரிசையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மீனோட வால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வாலை இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் நீங்கள் பின்னி மீனோட பாடியோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி பின்னுறதுன்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது மீனோட உடம்பு பின்னிருந்தோம் இல்லையா, இந்த உடம்பையும் வாலையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் 2 ஒயர் போகும். அந்த ஹார்ட்டோட அந்த கார்னரில் இருக்கிற 2 ஒயர், அது ரெண்டுத்தையும் பிடிச்சி நம்ம இந்த இடத்துல நாட் போட போகிறோம். இது கிட்ட வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த ஒயர், இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற இந்த ஒயர், இதை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடுறோம். பக்கத்தில் வைக்கும்போது ஒன்றோட ஒன்று இதுதான் மீட் பண்ணும். அதை பிடிச்சி இந்த இடத்துல நாட் போடுறோம். இப்போ இங்கே நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த 2 ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இப்போ 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், மீனோட உடம்பையும் வாலையும் இப்போ நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். இனி எப்பவும் போல் நம்ம கூடையோட சைடு வால் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு லேடர் நாட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே போட்டு முடிக்க போகிறோம். அவ்வளோதான், 8 ரவுண்டு வரைக்கும் நம்ம போட போகிறோம். இப்போ பிகினருக்காக சைடு வால் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். லெஃப்ட் சைடு குட்டியாக ஒயரை விட்டுட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த குட்டி ஒயரை வந்துட்டு கடைசியாக நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். நாட் போட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். நம்ம நார்மலாக எப்படி சைடு வால் போடுவோம் அதே மாதிரி தான் போடணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கூட போட்டு பழக போகிறீங்கன்னாக்கா எல்லா விதமான நாட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான கூடைகள் போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். குட்டி குட்டி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய கூடைகள்லாம் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். இப்போது இது வரைக்கும் நம்ம பின்னியாச்சு. இப்போது இந்த பக்கத்தில் நம்ம பின்னிட்டு வர போகிறோம். இதுதான் வந்துட்டு கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இது வரைக்கும் நம்ம போட போகிறோம். பக்கத்தில் என்ன ஒயர் இருக்குது சுற்றி நம்ம நாட் போட்டே வரணும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டு வரும். அதனால் இதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். பிகினருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, இந்த ஷேப் மாறி வரும் எப்படி போடணும்னு சொல்லிட்டு, அதனால் இதை நான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி கூட போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பில் இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன ஒயர் இருக்குது, இந்த ஒயர் இருக்குது. இதில் நம்ம நாட் போடுவோம். இதில் நாட் போடும்போது பாருங்கள், நமக்கு 5 நாட் சேர்ந்த மாதிரி வரும்.
இந்த ஹோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து பக்கத்தில் இந்த ஒயர் இருக்குது, இதில் பிடிச்சி நம்ம நாட் போடணும். ஒரு ஒயர் கூட மிஸ் ஆகாமல் பக்கத்தில் நாட் போட்டே வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரில் நம்ம நாட் போடுறோம். இப்போ இதே மாதிரி இந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம பின்னிட்டு வர போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மீனோட பாதி பக்கத்தில் வந்துட்டு சைட் வால் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். மீதி பாதியை நீங்களே பின்னிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணோமா, இங்கேருந்து சுற்றி இது வரைக்கும் பின்னியிருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த ஷேப்பில் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். ஷேப் பாருங்கள் மாற்றி மாற்றி வரும் நமக்கு. இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு இது வரைக்கும் போடணும். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்தாச்சு. இப்போ இது வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போ ஆரம்பித்த இடமும் முடிச்ச இடமும் பாருங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் மடிக்கணும். ரைட் ஹேண்டில் மடித்தா சரியாக வராது. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த லூப்பில் போடுங்க. இப்போ இதே நாட்லேயே மேல் பக்கம் போகும். இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். இப்போ மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். இப்போ பிகினருக்காக இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இதில் நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா, இப்போ 2வது ரவுண்டு ஆரம்பிக்க போகிறோம் சைடு வால். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனி எப்பவும் போல் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நம்ம நாட் போட்டே வரணும். இப்போ 2 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த ஷேப் ஃபுல்லாக சுற்றி நாட் போட்டே வரணும், இது வரைக்கும் போடணும். அப்புறம் இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2வது ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இங்கேருந்து ஆரம்பித்து சுற்றி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வந்தாச்சு. இப்போ பின்னிட்டு வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட போகிறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நமக்கு லூப் இருக்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் மடிக்கணும். ரைட் ஹேண்டில் மடிச்சிங்கன்னா சரியாக வராது. லெஃப்ட் ஹேண்டில் மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். இப்போ இதே நாட்டிலேயே மேல் பக்கம் போதும் இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சி இழுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட். இப்போது 2 ரவுண்டு வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன். இப்போ பிகினர்ஸ்க்காக 3வது ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போது இதில் நம்ம லேடர் நாட் போட்டோம் இல்லையா, லேடர் நாட் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற ஒயர்லேருந்து 3வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டே வரணும். நாட் போட்டே வந்துட்டு 3வது ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 4வது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி 8 ரவுண்டு வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். 8 ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்குது. என்னடா ஷேப்பே வரலையேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கூடையோட ஷேப்பே நமக்கு தெரியும். இந்த கூடையோட பேஸ் பாருங்கள், மீனோட ஷேப்லேயே நமக்கு வந்திருக்கும். இப்போ கடைசியாக போட்டோம் இல்லையா, அந்த ஒரு ரவுண்டாக அப்படியே மடித்து நம்ம சொருகி விடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இப்படி மடித்து நம்ம சொருகி விட போகிறோம். 2 நாட்டை விட்டுடணும். 2 நாட்டை விட்டுட்டு 3வது நாட்டிலேருந்து சொருகணும். 1 2 நாட்டு விட்டுட்டு இந்த 3வது நாட்டில் சொருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சொருகும் போது இந்த கடைசியாக போட்ட அந்த ரவுண்டு வந்துட்டு உள்ளுக்குள்ளே மடிஞ்சு நமக்கு வரும். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும். ஒரு 5 நாட்குள்ளே இந்த ஒயர்ஸை சொருகி விட்டுக்கோங்க. மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். இப்போ சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், பர்ஃபெக்டாக ஒரு மீன் ஷேப்பில் ட்ரே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.